பாண்டிய அரசர்கள் குதிரைகளுக்கு முதலீடு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சொல்கிறாங்க. ஒன்று மார்கோபோலோ, இன்னொன்று வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்கிறாங்க. இந்த குதிரை செட்டிகள்னா யார்? குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள்னு அழைக்கப்படுறாங்க. இந்த காயல் துறைமுகம் இருக்கு இல்லையா, அந்த காயல் பட்டினம் தான் அந்த காயல் துறைமுகம் சொல்கிறோம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த காயல் துறைமுகம் இருக்குது. தூத்துக்குடி காயல் பட்டினமே தான் பாண்டியர்களின் முக்கியமான துறைமுகங்கள், அதாவது விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இது கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம்னு சொல்லணும். வணிக பரிமாற்றத்திற்கு இவங்க எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டால் தங்க நாணயத்தை பயன்படுத்தினாங்க. அந்த தங்க நாணயங்கள் எப்படி அழைக்கப்படுது பாண்டியர் காலத்தில் அப்படின்னு கேட்டால் காசு, கழஞ்சு, பொன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போது குதிரை வணிகம் மேலும் அதிகரித்தது எந்த நூற்றாண்டுகளில்னு ஒரு கேள்வி கேட்டால் 13, 14ஆம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்ததுன்னு சொல்லணும்.